கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறிய ஷார்ட்டான மெசேஜை பார்ப்போம். உன்னத பாட்டு 2:3. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரர்களுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அது என் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அது என் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னா கிச்சிலி மரம். இந்த கிச்சிலி மரம் எப்படிப்பட்டதுன்னா நல்ல நிழல் கொடுக்கும், நல்ல கனி கொடுக்கும். எப்படிப்பட்ட கனினா மதுரமான கனி. அப்போ இங்கே காட்டு மரம் யாரை குறிக்கிறதுனா குமாரரை குறிக்குது. கிச்சிலி மரம் யாரை குறிக்கிறதுனா இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த உலகத்தில் காட்டிலும் அவர் விசேஷமானது. அவருடைய நிழல் எப்படிப்பட்டது, நம்மளுக்கு ஒரு மறைவாக இருக்கிறது. அந்த நிழல் அது பெரிய ஒரு சேஃப்டி. அப்புறம் அடுத்தது கனி, பழம், நித்திய ஜீவன் உள்ள கனி. அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் நன்மை தீமை பழத்தை சாப்பிட்டோன்னா அடுத்தது ஜீவ விருட்ச கனியை புசிக்கிறதுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு அது கிடைக்கல. அங்கே பட்டயத்தை வைக்கிறாரு, அங்கே போடாமல் பார்க்குறாரு. இயேசு கிறிஸ்துவ மூலியமாக தான் இந்த பழத்தை கிடைக்கும். அது மதுரமாக இருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்கும். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யாரை குறித்து பார்க்க போகிறோம்? நான் பிலிப்பு, நத்தானியேலு, இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே பார்க்க போகிறோம். பிலிப்பு ஒரு பிரியமானவள். அவன் நாத்தான்வேலுக்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, மோசையின் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவர் நாசிரியத்தில் பிறந்திருக்கிறாரு அப்படி சொன்னோன்னே நாத்தான்வேல் என்ன சொல்கிறாரு, நாசிரியத்தில் எங்கே நன்மை பிறக்கும் அப்படின்றாரு. இயேசு பிறந்தாலே நன்மை பிறக்கும். அந்த கிச்சிலி மரம் அங்கே நாட்டப்பட்டிருக்கு. அங்கே சுற்றி காட்டு மரங்கள். அப்படின்னா அவங்களாம் சரியில்லாத சூழ்நிலையில் இங்கே நன்மை பிறக்குது. இன்றைக்கி இயேசு நமக்குள்ளே இருந்தாருன்னா நம்ம இருக்கிற இடம் பாவ ஏரியா இருந்தாலும் கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்வார். அப்போ அடுத்தது அவன் பாருன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து கிட்ட வர முன்னுக்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கபடத்தை உத்தம இஸ்ரேல் சொல்கிறாரு. அடுத்தது நீ அத்திமரத்தில் இருக்கும் போதே நான் உன்னை பார்த்துட்டேன்னு சொல்கிறாரு. நாத்தான்வேல் என்ன சொல்கிறாரு, ரவி நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேல் ராஜா அப்படின்றாரு. இன்னைக்கு இந்த அத்திமரம் என்னதுன்னு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அத்திமரம் என்னதுன்னா இந்த உலகம். அத்திமரம் சீசனுக்கு எட்ட நேரத்தில் தான் வரும் பழம். அங்கே நீங்கள் இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா அத்தி மரத்தை சபிக்கிறாரு. அப்போ எதுக்கு சபிக்கிறாரு? பழம் இல்லை, தேடியும் பழம் இல்லை, அது சீசன் டைமில் தான் வரும். இங்கே நாத்தான்வேல் சொல்லுவார், நீங்கள் இஸ்ரவேல் ராஜா, கிச்சிலி மலை ராஜா எப்படிப்பட்டவர்னா அவரோட நிழல் பெரிய நிழல். இன்னைக்கு உலக ராஜா நான் 100% என்னை நம்பலாம் அப்படிலாம் சொல்லலாம், அவங்களால ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் முழுவதும் ஒரு ரட்சிப்பு. நாத்தான்வேல் அத்திமரத்தில் இருக்கும்போது அவனோட நினைப்புலாம் எப்படி இருந்திருக்கும்? நம்மளுக்கு நன்மை வராதா? ஏன்னா அத்திமரத்தில் எப்பயாவது ஒரு தடவை தான் பழம் காய்க்கும் அந்த சீசன் டைமில். இன்னைக்கு இந்த உலகத்தில் நன்மை எப்பயாவது தான் கிடைக்கும். ஆனால் இயேசுக்கிட்ட வரும்போது பூரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாத்தான்வேல் கபடற்றவன் சொல்லும்போது நம்ம உண்மையாக இருக்கிறாரு. அப்போ உண்மையாக இருக்கிறவனை அநேக நேரத்தில் ஏமாற்றப்பட்டிருக்கான். இயேசுவோட கிச்சிலி மரத்தை பழத்தை சாப்பிடும்போது நித்திய ஜீவனுடைய வசனத்தை நம்ம உண்போம் போது அவர் சொல்றாரு, நீங்க கபடற்றவர்களா இருக்கணும், அதே போல வினாவை போல இருக்கணும். அப்ப நம்மளை ஏமாத்தாதபடிக்கு நம்ம இந்த ஏரியாவுக்கு நம்ம இயேசு கிட்ட நம்ம அருகில இப்படி வந்தோம்னா அந்த பழத்தை, கிச்சிலி மரத்தை, அவரோட பழத்தை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கண்கள் திறக்கப்படும். யார் ஏமாத்துறாங்க, யார் நம்ம ஜாக்கிரதை உள்ளவங்களா இருந்துருவோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நன்மையில நடத்துறதுக்கு அவருடைய கிச்சிலி மரத்துல உள்ள நிழல்ல அடைக்கலமா இருப்போம். அவருடைய மதுரமான பழத்தை நம்ம சாப்பிடுவோம். வாசனமானதும் அவருடைய சமூகத்திலையும் இருப்போம். கண்டிப்பா நம்மளை பாதுகாப்பாரு. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வீடியோல பார்ப்போம்.